அன்புள்ள நண்பர்களே, ஒரு மனிதர் சக மனிதர் படக்கூடிய கஷ்டங்களை, நஷ்டங்களை, துக்கங்களை, துயரங்களை, வேதனைகளை, வலிகளை, சோதனைகளை இவர் காணுகின்ற பொழுது இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனையில் உட்படுத்தக்கூடிய அந்த மனிதனை பார்த்து இவர் பரிகாசம் செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய ஒரு பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதர் சக மனிதர் படக்கூடிய அந்த சோதனையை இவர் காணுகிறார். அப்போ சோதனையில் உட்படுத்தப்பட்ட அந்த மனிதரை இவர் காணுகின்ற பொழுது இறைவனிடத்திலே இப்படி துஆ கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. இதனுடைய பொருள், எல்லா புகழும் இறைவனுக்கு. அவன் எத்தகையவன் என்று சொன்னால், இறைவன் எந்த ஒன்றை கொண்டு உன்னை சோதித்தானோ அதை விட்டும் எனக்கு சுகமளித்தான், அதை விட்டும் இறைவன் எனக்கு ஆரோக்கியம் தந்தான். அப்படிப்பட்ட எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தமானது. அவன் மனித படைப்பினங்கள் அனைத்தையும் விட என்னை சிறந்தவனாக தேர்வு செய்தானே, அத்தகைய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று இந்த பிரார்த்தனையை அவர் புரிகின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த துக்கமோ, நஷ்டமோ, சோதனையோ, வேதனையோ எந்த ஒன்றும் இவரை தீண்டிவிடாது, இவரை நெருங்காது, இவரை வந்தடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே பிறர் சோதனையில் ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவரை கண்டு இந்த துஆவை நாம் ஓதினால், அவருக்கு எந்த சோதனை ஏற்பட்டிருக்கிறதோ அந்த சோதனையிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம்மை விடுவிப்பான்.